உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கங்கள் பல. ஆங்கில ஆண்டு 2024 ஜூலை மாதம் 22ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆடி மாதம் 6ஆம் நாள் என்று திங்கட்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6 மணி 1 நிமிடத்திற்கு. அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பது மிகவும் சிறப்பு. 22/7/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 22/7/2024 இன்று திங்கட்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு ஒற்றுமை வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும், விட்டு கொடுத்து போகணும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரம் பெருக்குவதற்குண்டான வாய்ப்புகள், அதாவது புதிய முதலீடுகளை நீங்கள் போட்டு வியாபாரத்தை செய்வதற்குண்டான வாய்ப்பெல்லாம் இன்றைக்கி இருக்கிறது. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு கண்டிப்பாக அடையும். அதே போல் பண வரவு இன்று உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக வரும். அரசு வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் தேவை. அதிக அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்குண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள் பணிவு கனிவு தேவை. லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியரிடம் அனுசரித்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீண்ட நாளாக மனதில் வாட்டி வந்த கவலைகள் ஓரளவிற்கு குறையும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது சிறப்பு. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பேச்சுக்களில் கொஞ்சம் பணிவு தேவை. தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கணும். அடுத்தவர்கள் பற்றிய விமர்சனங்கள் தயவு செய்து பேச வேண்டாம். எதிர்கால தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து வரும். வெளி உணவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு சரியான நேரத்துக்கு தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பணிவு கனிவு தேவை. உங்களுடைய நெருக்கமானவர்கள் சொந்தங்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மன மகிழ்ச்சியாக இருக்கும். வண்டிகள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள், திட்டமிட்ட பணிகள் கண்டிப்பாக நடந்தே தீரும். எதிர்பார்த்த சில உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உதவிகள் கிடைக்கும். அரசாங்க வழியில் அனுகூலம் கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களை விட்டு விலகியவர்கள் விரும்பி சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை புகழ் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தயவுசெய்து பொறுமையாக நிதானமாக இருங்க. அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடன் அனுசரித்து போங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. போட்டியாளர்கள் சமாளிப்பதில் ஒருவித கவலை வரும். அதே போல் வாடிக்கையாளர்களை தக்க வைத்ததில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நண்பர்கள் வெளியில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். இன்றைய ஒரு அமைதியாகவும் பொறுப்புடன் செயல்பட்டால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வரும். குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அகன்று கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். பெற்ற பிள்ளைகள் வழியே உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக வருவாங்க. உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் விரும்பி சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வருமானத்தை எப்படி அதிகப்படுத்தலாம்ங்கிற எண்ணம் இன்றைக்கி உங்களுக்கு தோன்றும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பும்,
கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். பாராட்டுகள், புகழ்கள் எல்லாமே இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டு இருப்பது கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நீண்ட நாளாக கணவன் மனைவிகளை பிரிவினையோ பிரச்சனையோ இருந்தால் அதெல்லாமே இன்று சுமூகமாக முடியும். நீண்ட கால தடைப்பட்ட வருமான வாய்ப்புகள் வரும். நீண்ட காலமாக திருமண வாய்ப்பு அமையலையே அப்படின்றதுன்னா திருமண வாய்ப்பு கைகூடி வருகின்ற சுபகாரிய பேச்சுவார்த்தையில் நல்லபடியாக முடியும். வண்டி வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்குவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபங்களும், அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். வண்டி வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை ரொம்ப அதிகமாக இருக்கும். விட்டு போன சொந்தங்கள் எல்லாமே உங்களை விரும்பி வந்து சேர்வதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்களிடம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். உற்றார் ஒருவனுடைய வருகை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே போல் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை என்று அகலக்கூடிய நாள். கேட்ட இடத்தெல்லாம் இன்றைக்கி உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிலுமே கற்றுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுறந்த பொருட்களையும் குடும்ப உறுப்பினருடைய தேவைகளுமே இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். ஒரு இன்பம் நிறைந்த மனமகிழ்ச்சி நிறைந்த நாள். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கும் தன் அருகில் இருப்பவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. அலுவலகத்தில் விட்டு போன வாய்ப்பு கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்கும், பயன்படுத்திங்க. அதனால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். வீடு வாங்குதல், சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வீண் விவாதங்களை தயவுசெய்து யார்கிட்டையும் பேசாதீங்க. ஒரு மன அமைதி வேணால் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுவது நல்லது. அடுத்தவர்களை பற்றிய விமர்சன கருத்துக்கள் தயவுசெய்து பேச வேண்டாம். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எதையுமே முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுங்க. மற்றதெல்லாம் பகவானிடம் விட்டுவிடுங்க, அது உங்களுக்கு உதவி செய்வார்கள். நீண்ட நாளாக பிரச்சனை இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். உயர் அதிகாரியுடன் சக ஊழியர்களுடன் பேசும்போது கொஞ்சம் கண்ணியத்துடன் நடந்துக்குங்க. உங்களோட வேலைகளை பதற்றமில்லாமல் செய்து பாருங்க. அதே போல் அலுவலகத்தை வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. தடைப்பட்ட திருமண பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடந்து முடியும். எந்த ஒரு பொருளை கையாளும் போது கொஞ்சம் விழிப்புணர்வு இருப்பது மிகவும் நல்லது. வண்டி வாங்கல் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோதான் தடைகள் வந்தாலும் ஒரு வேலையை செய்து முடிக்கணும்னு நினச்சிட்டா அந்த வேலையை செய்து முடித்துருவீங்க. யாராலையும் முடியாதுங்கிற வேலையை இன்றைக்கி செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க. வரவுகள் திருப்தியாக இருக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் 1-2 மடங்கு லாபம் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். இந்த நாளை பயன்படுத்திக்கங்க. உற்றார் ஒருவனுடைய வருகை உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். கணவன் மனைவிக்குள்ளாரே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். மனமிட்டு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்தவரைக்கு மூத்த சகோதரருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நீண்ட நாளாக திட்டமிட்ட முயற்சிகள் என்று செயல் வடிவமாகும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோரெல்லாம் நடத்தி வருகிறோம், அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. மேலும் சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுறோம், தயவு செய்து தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, ஒரு பொன்னான நாளாக, மன மகிழ்ச்சி மிக்க நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தது நடைபெற எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய குரு ராயா.